ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் நாளை மறுநாள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேப்பர் வெலிசனில் நமக்கான கீ பாயிண்ட் என்ன, எப்படி வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களால் ட்ரை பண்ண முடியும். அதனால் ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் ஆன்சர் கீ 2025ஓட ஒரிஜினல் ஆன்சர் கீயை ரிவ்யூ பண்ணி எப்படி எழுதணும், உங்களுக்கு மார்க் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புரியுங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் ஒரு கைடில் படிக்கிறேன் சார், புதுசாக ஒரு மெட்டீரியல் ஸ்லோ லேர்னர் மெட்டீரியலில் படிக்கிறேன், எனக்கு அதுக்கு 2 மார்க் கிடைக்குமா அப்படின்னம்னா, ஒரு கொஸ்டினுக்கேவும் எத்தனை டைப்பில் ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த பாயிண்ட் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க், இந்த பாயிண்ட் எழுதியிருந்தாலும் 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 2 மார்க். புரியுங்களா? அதேமாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஹிஸ் சன் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தாலும் மார்க்கு. 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா டெலிமேச்சர், இது எழுதினாலும் உங்களுக்கு அந்த 1 மார்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் கீ பாயிண்ட் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புரியுங்களா? யாரும் பயப்பட தேவையில்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்ததாக என்கிட்ட கேட்ட கேள்வி, இஆர்சி கொஸ்டினில் ரெஃபரன்ஸு கண்டெக்ஸ்ட் எழுதும்போது நமக்கு அதுக்கான மார்க் வேல்யூ எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் கொடுத்த சின்ன அந்த மெட்டீரியலில் கொடுத்த அந்த சின்ன பாயிண்ட் எழுதினாலே நமக்கு 3 மார்க் முழுசாக கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. திருத்துற டீச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கீ பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். நேம் ஆஃப் த போயம் 1 மார்க்கு சைடில் கொடுத்துருக்காங்களா, நேம் ஆஃப் த போயமுக்கு 1 மார்க், நேம் ஆஃப் த போயட்டுக்கு 1 மார்க், பேலன்ஸ் 1 மார்க், எனி ரெலவெண்ட் எக்ஸ்பிளனேஷன். புரியுங்களா? தொடர்புடைய எந்த ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு 1 மதிப்பெண் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்குறாங்க. திருத்துற டீச்சர்ஸ்க்கு போயட்டோட நேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அவர் கேசரோனட்ரி தூர்தர், யுலிசிஸ் ஆல்ஃபர்ட், இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. புரியுங்களா? அதுவும் பேர் ஃபுல்லாக எழுதினாலும் சரி, இல்லை ஹாஃப் நேம் எழுதினாலும் சரி, கார்ல் ஆகஸ்ட் அப்படின்னு எழுதினாலும் சரி, சிஏன்னு போட்டாலும் சரி, இல்லை அவர் பேரை மட்டும் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் அந்த 1 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் கண்டிப்பாக சென்டம்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 98, 99 வரைக்கும் போடுறாங்க. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கூட இல்லை. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சென்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். புரியுங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் நீங்கள் கொடுத்த சின்ன பாயிண்ட்டுக்கு எனக்கு 3 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு 3 மார்க்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனி 3 பாயிண்ட், இதில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்டில் எனி 3 பாயிண்ட் இருந்தது அப்படின்னம்னாலே உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினுக்கும் ப்ரோஸில் 3 மார்க் போடுவாங்க. புரியுங்களா? செக்ஷன் 2ல் இருக்கக்கூடியது. அது மாதிரி பேராகிராஃப்க்கு எப்படி, அந்த பேராகிராஃப்க்கும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 44ல் 41லேருந்து சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 37லேருந்து 40 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது பை சார்ட் அட்டன் பண்ணிடுங்க. புரியுங்களா? பை சார்ட் அட்டன் பண்ணிடுங்க. செகண்டாக ஸ்லோகன் ரைட்டிங் எழுதிருங்க. புரியுங்களா? 3வதாக பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கொஸ்டின் நம்பர் 40ல் ஒன்று உங்களுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஆப்பிள் ஜூஸ்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது 3 ரெலவெண்ட் பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னம்னாலே உங்களுக்கு அந்த 3 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்தவுட் மிஸ்டேக் ஒரு பேரா மட்டும் எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னாலே 3 மார்க் போடலாம். இல்லை அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷன் வித் த ஃபியூ மிஸ்டேக்ஸோடு எழுதியிருந்தால் 2 மார்க், டிஸ்கிரிப்ஷன் வித் மெனி மிஸ்டேக்கோடு எழுதியிருந்தால் 1 மார்க். அதெல்லாம் அட்டன் பண்ணாலே மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 41ஆம் நம்பர் பேராகிராஃபுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் சிங்கிள் பேராகிராஃபாக எழுதியிருந்தால் 5 மார்க். புரியுதா? சிங்கிள் பேராகிராஃப் இல்லை சார், நான் நிறைய எஸ்ஐ டைப்பில் எழுதியிருக்கேன், எஸ்ஐ டைப்பில் எழுதுனீங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாக தான் போடணும். ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட்டோடது உங்களுக்கு கேட்கக்கூடியது பேராகிராஃப். சிங்கிள் பேராகிராஃப் எழுதியிருந்தாலே 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். புரியுங்களா? அதனால் யாரும் நான் கொடுத்துருந்த இது உங்களுக்கு 100% ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு போதுமானது. நீங்கள் எந்த கைடில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த பேராகிராஃபுக்கு 5 மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடியது 43க்கு அப்புறமா சம்மரி ரைட்டிங்கில் எப்படி மார்க் கொடுக்குறாங்கங்கிறது. ரஃப் டிராஃப்ட் ஆர் காப்பி 1 மார்க்கு, சூட்டபிள் டைட்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு 1 மார்க்கு, ஃபேர் டிராஃப்ட்டும்
அதோட ஃபைனல் டிராஃப்ட் காப்பிக்கும் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னம்னா அந்த 3 மார்க் சேர்த்து தான் அந்த 5 மார்க் அப்படிங்கிறத டிவைட் பண்ணுறாங்க. அதனால் அதை கரெக்டாக என்ன செஞ்சுருங்க, அந்த எழுதக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. 44 பார்த்தீங்க அப்படின்னம்னா ரைட் ஏ பேராகிராஃப், ஜென்ரல் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் லெட்டர் எழுதும்போது ஃப்ரம் அட்ரஸும் ரிசீவர் அட்ரஸ் 2 அட்ரஸும் எழுதுனீங்கன்னா 1 மார்க். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சாலிடேஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டருக்கு உங்களுக்கு 2 மார்க். புரியுங்களா? பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க். பேலன்ஸ் 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃப்ரம் டு அட்ரஸ்க்கு தான் கேட்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா பிளேஸ் அண்ட் டேட், அட்ரஸ் அண்ட் த என்வலப் இதை எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கரெக்டான இது வந்து மெத்தடு தான். நடுவில் இருக்கக்கூடிய பாடி ஆஃப் த லெட்டர் நீங்கள் எவ்வளோ ஸ்மாலாக எழுதியிருந்தாலும் உங்களுக்கு அந்த 5 மார்க், அதுக்குரிய 2 மார்க் கிடைக்கும். 5 மார்க் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரியுங்களா? அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 45ல் பர்சனல் லெட்டர் எழுதும்போது அதுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா சென்டர் அட்ரஸும் டேட் அண்ட் பிளேஸும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு 1 மார்க் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 46, 47 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜென்ரல் கொஸ்டின். இது சூஸ் பண்ணி எழுதுறது தான். இது பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாருமே நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் 1 டே டைம் இருக்குது. இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 90க்கு மேலே ஆல்ரெடி 95க்கு மேலே நான் ஸ்கூலில் இருக்கேன் சார், படித்தேன் வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க 1 மார்க்குக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட்.